This is the second video of TNPC Theru Pettagam YouTube channel. இந்த சேனலோடைய மெயினான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை ஈஸியாக கிடைக்கிறதுக்கு பண்ண முடியுன்றதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்ல அப்படின்னா இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த செகண்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கீவேர்ட்ஸ் டைரக்டிவ் கீவேர்ட்ஸை டீகோட் பண்ணி எழுதணும். ஏன்னா ஜென்ரலாக டிஎன்பிசி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் அதில் ஒரு கீவேர்டு வந்து முக்கியமாக இருக்கும். உதாரணத்துக்கு டிஸ்கஸ் அபவுட் த சாயில்ஸ் ஆஃப் இந்தியா, இல்லை டிஸ்கஸ் அபவுட் ரோல் ஆஃப் ஐஎன்சி. இது மாதிரி சில டேர்ம் வரும்போது அதுக்கான பதிலை எப்படி நம்ம எழுதணும், அதுதான் இந்த செஷனோட இது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த டைரக்டிவ் கீவேர்டுன்றது மெயினாக ஏன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நாம் எப்படி நம்மளுடைய மார்க்கு எக்ஸாம் எழுதி அதிலிருந்து 2 வேல்யூவேட்டரை எவாலுவேட் பண்ணும்போது 2 வேல்யூவேட்டருக்கு இடைப்பட்ட அந்த மார்க்கோட டிஃப்ரென்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும், அதுக்கு தான் மெயினாக என்ன சொல்லணும், இந்த டைரக்டிவ் கீவேர்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்டிருந்தாங்க, சார் டைரக்டிவ் கீவேர்ட்ஸ்க்கு என்ன சொல்ல அப்படின்னா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்றது எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி தான் சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ரைட். இன்னொன்று, இந்த டைரக்டிவ் கீவேர்டு மெயின் கிடையாது, அதை நான் தெளிவாக சொல்கிறேன், ரைட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த டைரக்டிவ் கீவேர்டை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா மார்க் வந்துடும் அப்படின்றது, ரைட். தேர்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய இந்த டைரக்டிவ் கீவேர்டு யூபிஎஸ்சி கான்டெக்ஸ்ட்டும் கிடையாது, அதையும் தெளிவுபடுத்துகிறேன், ரைட். ஏன்னா யூபிஎஸ்சி கான்டெக்ஸ்டில் வரக்கூடிய இந்த கீவேர்ட்ஸோடைய ஆஸ்பெக்ட் வேறு மாதிரி இருக்கும், பட் டிஎன்பிசியோட ஆஸ்பெக்ட்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் டிஎன்பிசியோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த டைரக்டிவ் கீவேர்ட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறதும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்கள் எழுதணும். இன்னொன்று, இதுக்கு ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதக்கூடாது, ஆனாலும் இதை எலிமினேட் நீங்கள் பண்ணிடக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆன்சரை எழுதும்போது தெளிவாக ஒரு கொஷினுக்கான ஃபேக்சுவல் அந்த கன்வென்ஷனல் கண்டென்ட் என்னன்றது தெளிவாக கொடுத்துட்டு அதில் இந்த கீவேர்டுடைய சிக்னிஃபிகன்ஸ் இல்லை அந்த கீவேர்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை பண்ணி கொடுத்துருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான் அஞ்சு. நீங்கள் டைரக்ட் கீவேர்டை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சியில் எழுதுகிற மாதிரி நம்ம எழுதிட்டு போயிட்டோம் அப்படின்னா மார்க்குன்றது கண்டிப்பாக வராது. அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறோன்றது அந்த கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒன்று சொல்லி நீங்கள் அதை மிஸ்இன்டர்ட் பண்ணிட்டோ இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோ நீங்கள் என்ன சொல்ல எழுதும்போது மார்க் அப்புறம் என்ன சொல்லணும் வராமல் போயிடும். ஓகே, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். நான் வந்து எப்படி இந்த டைரக்ட் கீவேர்டை யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு டைரக்ட் கீவேர்டு மீனிங் என்ன, அதில் உள்ள என்ன மாதிரியான ஃபேக்சுவல் கண்டென்ட் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல போகணுன்றது தெளிவுபடுத்துகிறேன், அதை நல்லா பார்த்துங்க. ஸோ நம்ம டைரக்ட் கீவேர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ டிஎன்பிசி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர் இருக்குது. இந்த 3 பேப்பரில் கேள்விகள் டிஎன்பிசி எப்படி கேட்டிருக்காங்க அது நமக்கு முக்கியமாக தெரியணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ ஜிஎஸ் பேப்பர் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 3 யூனிட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, இது 2வது சோஷியல் இஷ்யூஸ், 3வது மென்டல் எபிலிட்டி. மென்டல் எபிலிட்டியில் நம்ம டைரக்ட் கீவேர்ட்ஸை பற்றி ஒரிப்பணுன்ற அவசியம் கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் பேப்பர்ன்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட் முக்கியமாக ஹிஸ்ட்ரி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், இதில் இருக்கக்கூடிய அந்த டைரக்ட் கீவேர்ட்ஸ் என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல லாஸ்ட் இயர் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க, நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸுக்கு பர்ஃபெக்டாக நம்மளால் என்ன சொல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறோமா இல்லையா. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மென்டல் எபிலிட்டி தவிர்த்து மீதி 2 இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்கிற கீவேர்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன சொல்ல எக்ஸ்பிளைன். ஸோ எக்ஸ்பிளைன் பார்க்கும்போது ஏன்னா தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்பிளைன் ஆஸ் வெல் அஸ் வாட் டிஸ்கிரைப். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அந்த கரெக்ட் கான்டெக்சுவலில் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். தென் எனுமரேட்ன்றது இது லிஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஒன்று இல்லை மென்ஷனுக்கு ஈக்குவலான ஒன்று தான், ரைட். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ். ஏன்னா ஜென்ரலாக நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா இந்த டிஸ்கஸ்ஸு அனலைஸ் அது மாதிரியான கீவேர்டு வர இடங்களில் தான் நமக்கு பிரச்சனையே நிறைய பேருக்கு ரைஸ் ஆகும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இங்கே பார்க்கும்போது டிஸ்கஸ்ன்றது 2 இடத்துல இருக்கு, தென் டிஸ்கிரைப் இருக்கு. ஓகே, இப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த டிஸ்கிரைப்ன்றோட மீனிங் வேற, இந்த எக்ஸ்பிளைனோட மீனிங் வேற.
ரெண்டுத்துக்கும் எப்படி எழுதுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கலி அனலைஸ், தென் அனலைஸ், தென் எவாலுவேட், அனலைஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோம்னா ஐ மீன் 6 to 10 வரைக்கும் இருக்கிறது 15 மார்க் கொஷின்ஸ். 15 மார்க் கொஷின்ஸில் மெஜாரிட்டி என்ன வருது அப்படின்னா இந்த டைரக்ட் கீவோர்டு ரோல், அதாவது அனலைஸ் இல்லை கிரிட்டிக்கலி அனலைஸ், எவாலுவேட். ஸோ இதுதான் மேஜர் ரோல் பிளே. எக்ஸ்பிளைன் பாருங்க ஒன்னே ஒன்று தான் இருந்திருக்கு. ஆனால் 10 மார்க் கொஷின்ஸ் பாருங்க, இங்க ரெண்டு என்ன சொல்ல ரோல் பிளே பண்ணுது, ஒன்று ரெண்டுமே என்ன சொல்ல டிஸ்கஸ் தான், தாண்டி வேற எதுவும் போறதில்லை. ரைட்? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நாம கிளியர் பண்ணணும் இல்லை ஆன்சரை பெர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அதை கொடுக்கணும். அப்போ அனலைஸ் பண்ணும்போது ஓகே, அப்போ மெஜாரிட்டி ஆஃப் அந்த டைரக்ட் கீவேர்ட்ஸ் எந்த இடத்த கான்சென்ட்ரேட் ஆகுது அப்படின்னா குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ல 15 மார்க்ல 4 கொஷினுக்கு என்னன்னா இந்த ரோல், இது வந்து என்ன சொல்ல அதிகமாக ரோல் பிளே பண்ணிருக்கு. அதே மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் போகும்போது பாருங்க, இந்த சோஷியல் இஷ்யூஸ் போகும்போது எக்ஸமைன், தென் டிஸ்கிரைப், பிரிங் அவுட், தென் டிஸ்கஸ், அனலைஸ். ஸோ இதுவே நமக்கு தெரியுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் என்ன சொல்லனா 2 கொஷின் மட்டும்தான் அவுட் ஆஃப் 5ல என்ன சொல்லனா இது மாதிரி என்ன ஆஸ்பெக்ட்ல வருது. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா 5 கொஷின்ல 4 கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் கீவேர்ட் ரொம்ப சிக்னிஃபிகண்டா வருது. ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் ஸ்லைட்லயும் பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 5ல, இங்க பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் ரொம்ப பெருசா நம்ம டிஸ்கஸ் இது பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா 2 அவுட் ஆஃப் என்ன சொல்லனா 5. ஸோ அப்ப ஜென்ரலாவே இந்த 15 மார்க் கொஸ்டின்ஸ் போகும்போது அங்க மெஜாரிட்டி எதனோட ரோல் உள்ள வருது அப்படின்னா இந்த டைரக்ட் கீவோட ரோல் அதிகமாகவே உள்ள வந்துட்டு இருக்கு. ரைட்? இது பேப்பர் 1 சுச்சுவேஷன். தென் வாட் எவர் பேப்பர் 2 அப்படின்னா பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி. இந்த இதுல இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில இங்க கேட்கும்போது ரோல் டிஸ்கஸ், கமெண்ட், தென் அனலைஸ். ரைட்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 இது. தென் இங்க பாருங்க என்ன சொல்ல 15 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட், எக்ஸ்பிளைன், எக்ஸ்ப்ளோர், டிஸ்கஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான இருக்குது. பட் மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது கிடையாது, மற்றதெல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கு. பட் இங்க என்ன சொல்ல இந்த கமெண்ட், டிஸ்கஸ், அனலைஸ்ன்ற இந்த 10 மார்க் கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க மெஜாரிட்டியே பாலிட்டியில ரோல் பிளே பண்ணுது. ஆனா 15 மார்க் போகும்போது பெரிய அளவுக்கு கிடையாது. ஏன்னா எக்ஸ்ப்ளோர், டிஸ்கஸ், அதுக்கப்புறம் கமெண்ட், ஸோ அவ்வளவுதான் இருக்கு. கொஞ்சம் ரொம்ப பெரிய ஐ மீன் சோஷியல் இஷ்யூஸ்ல இருந்த மாதிரி, ஹிஸ்டரியில் இருந்த மாதிரி கஷ்டமான கீ டைரக்ட் கிடையாது. ரைட்? அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ரொம்ப அதிகமா கீ டைரக்டிவ்ஸ் வராது, அதாவது டைரக்ட் கீவேர்ட்ஸ் அதிகமா வராது. ரைட்? ஏன் அப்படின்னா ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மெயினாக எக்ஸமைன், டிஸ்கஸ், கிரிட்டிக்கல் எவாலுவேட் இப்படின்னு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நடந்த விஷயங்கள்ல இல்லை கரண்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன சொல்ல டைரக்டாக எடுத்து எழுதுனா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரைட்? இங்கே கொடுக்கறது ஹைலைட், டிஸ்கிரைப், மென்ஷன், டிஸ்கிரைப். ஸோ ஏறக்குறை இது எல்லாருமே நாம எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இங்க மட்டும்தான் என்ன சொல்ல பெரிய லெவலில் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமின், அதுக்கப்புறம் டிஸ்கஸ், மற்ற எல்லாமே எக்ஸ்பிளைன் அண்ட் டிஸ்கிரைப் தான். ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலுக்கு இந்த டைரக்ட் கீவேர்டில் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் ஹிஸ்ட்ரியோ, சோஷியல் இஷ்யூஸோ இல்லை பாலிட்டியோ என்ன சொல்லனா இந்த இதெல்லாம் வரக்கூடியது. ரைட்? த சேம் வே லுக் அட் வாட் தமிழ் சொசைட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அகைன் பிரிங் அவுட், ரைட், கிவ் அன் அக்கௌண்ட், வை டு வி. ரைட்? எந்த இடத்தும் ரொம்ப சிக்னிஃபிகண்டான, ரொம்ப இம்பார்ட்டன்டான இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைரக்ட் கீவேர்டு கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க எவாலுவேட், தென் எவாலுவேட். இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 மட்டும்தான், மற்றது அந்த அளவுக்கு என்ன சொல்ல கிடையாது. ஸோ அப்ப என்னன்னா எல்லா இதுவுமே நம்ம ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மெயினான எங்க ரோல் இதாகுது அப்படின்னா பாலிட்டி மட்டும்தான் ரொம்ப அதிகமாக ரோல் ஆகுது. மற்ற இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டைரக்ட் கீவேர்ட்ஸோட ரோல் அதிக அளவு இல்லை. இப்போ நீங்கள் பேப்பர் 1ல பார்த்த அளவுக்கு பேப்பர் 2ல என்னன்னா இது இல்லை. ஸோ அது கேட்க மாட்டாங்கன்றது கிடையாது, கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அதை ரைட்டாக என்ன சொல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கான ப்ராக்டிஸ் அதிகமாக எடுக்கணும், அவ்வளோதான். ரைட்? தென் நெக்ஸ்ட் பேப்பர் 3 ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ். இதுலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இங்க டிஸ்கஸ், தென் ஜஸ்டிஃபை. ரைட்? ஸோ ஜென்ரலாகவே ஜஸ்டிஃபைன் போது நம்ம பீப்புள்னு சொல்ல நார்மலாக எழுதுவாங்க, பட் தேர் இஸ் அ டிஃபரன்சியேஷன். ஓகே? தென் அதே மாதிரி எக்ஸ்பிளைன்,
give and detail account, then explain, write about. ஸோ இங்கேயும் என்ன அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ரொம்ப இஷ்யூ பேஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நேச்சரில் தான் நாம் இதெல்லாம் பண்ணணும். பட் நார்மலாக ஐ மீன் சொல்லனா ரொம்ப ஃபேக்சுவலாக கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் அது மாதிரியான இந்த கிரிட்டிக்கலி அனலைஸ் இது மாதிரியான இது எல்லாமே என்ன சொல்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஜாகிரபியில் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் இது எடுத்துங்க, என்விரான்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரைப், வாட் இஸ், தென் வாட் ஆர், எக்ஸ்பிளைன், இதுதான் இருக்கும். ரொம்ப பெருசாக இங்கே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்கஸ்ன்ற ஒரு கீவேர்டு மட்டும்தான். ரைட், நான் இந்த கொஷினை கம்ப்ளீட்டாக கொடுக்கல, அதனால அதில் என்ன டைரக்ட் கீவேர்டு இருக்கோ அதை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்விரான்மெண்ட்டும் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. தென் வாட் அபவுட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே மட்டும் கொஞ்சம் வரும். ஏன் அப்படின்னா கரண்ட் என்ன சொல்ல நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்ல ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதனால இங்கே தேவைப்படுது. லுக் அட் ஹியர், டிஸ்கஸ், அனலைஸ், தென் இங்கே அதே மாதிரி எக்ஸமைன், கிரிட்டிக்கலி அனலைஸ். ஓகே, டு யூ அக்ரி வித்? ஓகே, ஸோ இது மாதிரி டேர்ம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பேப்பர் ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னா இதோட ரோல் அதிகமாக வருது. அதாவது கீ டைரக்டிவ் வேர்ட்ஸோடைய ரோல் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஜிஎஸ் பேப்பர் 1ல் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் 3ல், ரைட், முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் ரோல் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி ஜிஎஸ் பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக எங்கே ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா பாலிட்டியில் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்கிறேன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர். ரைட், சரி, ஓகேங்க சார், இது மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது? ரைட், ஸோ அப்படின்றத பார்ப்போம். எப்படி கேள்வி வந்து போன வருஷம் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன், அதை பார்த்துக்குங்க. ரைட், நான் திரும்பவும் சொல்கிறேன், இது யூபிஎஸ்சியோட பெர்ஸ்பெக்ட் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் எப்படி அந்த டைரக்ட் கியூவோட பக்காவை யூஸ் பண்ணுன்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ரைட், ஃபைன். எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா you have to present the content on this perspective. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, explain the factors which affect the salinity of ocean water. கேள்வி இதுதான். ரைட், நான் சொல்ல என்னால் எல்லா கொஷின்ஸுக்குமே கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியுமான்றது தெரியல. பட் பாசிபிளா ஒரு டைரக்ட் கீவேர்டுக்கு ஒரு கொஷின்ல எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் நான் கொடுத்துறேன். ஏன்னா ஃபுல்லா எல்லா கொஷின்ஸுக்கும் கொடுக்க முடியாது இருக்கிற டைம்ல. ஃபைன், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர். ஸோ அப்போ இதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், இதே மாதிரி இந்த வாட், ஹவு, வை, வேர், வேன் இதெல்லாம் எப்படி உள்ள கொண்டு வரணும். ஏன்னா ஜென்ரலாகவே இது இருக்கணும். இப்போ இங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேஜஸ் இப்படி இருக்கு, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், பேஜ் இது மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ இங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலன் இருக்கும். இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் salinity is defined as அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா salinity பத்தியான டெஃபினேஷன் ஒரு 3 லைன் கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அவன் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னா இங்க வாட் அப்படின்னு எங்க கேள்வி போட முடியும், salinity-னா என்ன, அதுக்கு தான் வாட்டர்னு போட முடியும், வேற எங்கேயும் போட முடியாது. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா factors affecting, subtitle factors affecting salinity. இது வந்து சப்ஹெட்டிங். இதுல ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்ல ரெயின்ஃபால் அப்படின்னு எடுக்கிறீங்க, இல்ல டெம்பரேச்சர் அப்படின்னு எடுக்கிறீங்க, நீங்க எதை வேணாலும் எடுங்க. எடுத்துட்டு how this affect this. ஓகே, எப்படி ரெயின்ஃபால் வந்து salinity அஃபெக்ட் பண்ணுது. ஸோ யூ ஹாவ் டு ரீசன் அவுட் ஹியர். ரைட், அதே மாதிரி இந்த salinity variation, why there is a salinity variation, okay, and where the salinity variation happens and when this salinity variation happens. so எந்த எடுத்தாலும் சரி என்ன கேள்வி கேட்டாலும் இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம ரிலேட் பண்ணிருக்கோமா இல்லையான்றது என்ஷூர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நீங்க என்னென்ன கீ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இல்ல ஒரு என்ன சொல்ல ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்களோ இல்ல ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் உள்ள கொடுக்குறீங்களோ ஒரு கன்வென்ஷனல் டேட்டா உள்ள கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே என்ன சொல்ல பெர்ஃபெக்ட்டா இங்க உள்ள கொடுக்கணும். இதுதான் அவங்க இது பண்ற எதிர்பார்க்கறது. எக்ஸ்பிளைன் கொடுத்தாவே நீங்க மட்டும் என்ன சொல்ல அப்படின்னா வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா ஆன்சர் ஆயிடுமா அப்படி கிடையாது. நீங்க கொடுக்கும்போது தெளிவா ஏன் அந்த ஈவெண்ட் நடந்தது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடுத்த கேள்வி போகும், எக்ஸ்பிளைன் அபவுட் அவர் நேஷனல் எம்பலம். இங்க எழுதும்போது நேஷனல் எம்பலம் எழுதும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் எழுதணும் அப்படின்றது அடுத்த கேள்விக்கும் கொஞ்சம் கொடுத்துட்றேன். ஓகே, ஏன்னா கொஞ்சம் எலாபரேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றக்காக. இப்போ நேஷனல் எம்பலம் எது நேஷனல் எம்பலம், ரைட், இல்ல ஃபர்ஸ்ட் நேஷனல் எம்பலம் என்ன, எதுக்காக அதை இது பண்றோம், ரைட்.
தென் அடுத்தது அந்த நேஷனல் எம்பல்லம் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம், அந்த நேஷனல் எம்பல்லத்தோடைய கண்டென்ட் உள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, எப்ப அடாப்ட் பண்ணணும், when, ரைட், தென் where we are using it அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கணும். வெறும் நேஷனல் எம்பல்லம்னா என்ன சொல்ல இருக்கக்கூடியது அந்த 3 ஃபேஸ்டு இல்ல 4 ஃபேஸ்டு லைன் ஃபேஸ், அதுதான் வந்து என்ன சொல்ல எம்பலம் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், என்னென்ன பர்பஸ்க்கு அதை பயன்படுத்திட்டு இருக்கோம், எத்தனை இருக்கு, அதனுடைய பாட்டம்ல என்ன எழுதிருக்கு, அதுல என்னென்ன காம்பனன்ட் இருக்கு, என்னென்ன அனிமல்ஸ் ப்ரெசென்டா இருக்கு, இப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் பர்ஃபெக்டா கொடுக்கணும். ஸோ அது இன் ரிலேஷன் வித் திஸ். ஸோ அப்ப எக்ஸ்பிளைன் அப்படின்னா இப்படிதான் நீங்க எழுதணும், சரிங்களா? ஸோ அதனால எக்ஸ்பிளைன்ற கீவேர்டுக்கு இதுதான் மீனிங். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதினாதான் ஆன்சரை இது பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் கம்ஸ் டிஸ்கிரைப், சரிங்களா? சரி, எக்ஸ்பிளைன் சொன்னீங்க, இப்போ டிஸ்கிரைப்னு வருது. எக்ஸ்பிளைனுக்கும் டிஸ்கிரைபுக்கும் என்ன சொல்ல, தேர் இஸ் ஸ்மால் சேஞ்ச். என்ன அப்படின்னா இங்க இந்த ஹவு அண்ட் வை தே ஷுட் பி கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஸ்கிரைப் தி பெசன்ட் அப்ரைசிங் டூரிங் கலோனியல் ரூல் இன் இந்தியா. இங்க எழுதும்போது நீங்க எல்லாருமே எழுதுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு என்ன சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு திபாகா மூமெண்ட்டோ இல்ல நீங்க என்ன சொல்ல சந்தால் அப்ரைசிங்கோ ஏதோ ஒண்ணு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன்னு வச்சுங்களேன். எழுதும்போது என்ன எழுதணும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சந்தால் எடுக்கிறேன், கொஷினுக்கு irrelevant-ஆ இருந்தாலும் நான் எப்படி எழுதணும் அந்த பாயிண்ட்ஸை, இந்த டிஸ்கிரைப்ன்ற கீவேர்டு வந்துச்சு அப்படின்றதுக்கான இதை மட்டும் இங்க கொடுத்துட்றேன். ஸோ சந்தால் அப்ரைசிங் எதுனா நீங்க எழுதும்போது ஃபர்ஸ்ட் why it happened, செகண்ட் how it happened, ஓகேங்களா, ரைட், எப்படி நடந்தது, ஐ மீன் த கோர்ஸ் ஆஃப் தி அப்ரைசிங். அதுக்கப்புறம் இதுல யாரு இம்பார்ட்டன்ட் லீடர் யாரு, தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு இடையில நடந்தது, ஓகே, யாருக்கு இடையில நடந்தது, தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ரைசிங்கோடைய ரிசல்ட் என்ன, ஓகேங்களா, வெதர் இது வந்து என்ன சொல்ற சக்சஸ் ஆச்சா இல்ல ஃபெயிலியர் ஆச்சா, வாட் வாஸ் த அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் டீடைல்டு இன்ஃபர்மேஷன். ஓகே, எங்க இதுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே என்ன சொல்ல டீடைல்டு இன்ஃபர்மேஷன். இப்படிதான் என்ன சொல்ல அப்படின்னா இதை நீங்க கொடுக்கணும். பட் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகணும், அந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல ரிலவெண்டா இருக்கணும், irrelevant இன்ஃபர்மேஷனை கொடுத்துடக்கூடாது, ரைட். இதுதான் டிஸ்கிரைப்ன்றது. டிஸ்கிரைப்ல கொஞ்சம் டீடைல்டா கொடுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. தென் எலாபரேட்ன்றது என்ன அப்படின்னா இதுவும் எக்ஸ்பிளைன் டிஸ்கிரைப் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே யூ ஹாவ் டு ப்ரொவைட் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் டு ப்ரொவைட் டேட்டா, யூ ஹாவ் டு ப்ரொவைட் சம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஓகே, எவிடன்ஸ் என்ன சொல்லணும்னா ப்ரொடியூஸ் பண்ணும், வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், அதுக்கு இந்த ரீசனுக்காக இது நடந்தது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, எலாபரேட் தி இம்பாக்ட் ஆஃப் சாயில் எரோஷன், ரைட். ஸோ ஜென்ரல் நம்ம எழுதும்போது இன்ட்ரோடக்ஷன்ல சாயில் எரோஷனா என்ன, அதுக்கப்புறம் இம்பாக்ட்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஒவ்வொரு இம்பாக்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்க அந்த பர்டிகுலர் ஃபேக்டர்னால நடக்குது அப்படின்றத, இல்ல அந்த இம்பாக்ட் எங்க நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துக்கிட்டே போகணும். இல்ல அப்படின்னா இந்த ஐ மீன் சாயில் எரோஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அப்படி இல்லை இந்தியாவில் எந்த அளவுக்கு சாயில் எரோஷன் இருக்கு, இல்லை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கு, இல்லை சாயில் எரோஷனால இப்போ ஒரு இம்பாக்ட்னு பார்க்கும்போது ஒரு உதாரணம் சொல்றேன், என்ன சொல்ல நமக்கு டெசர்டிஃபிகேஷன் அக்கர் ஆகுது, இல்லை என்ன சொல்லனா ஃபார் அன் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் லேண்டோட அவைலபிலிட்டி என்ன சொல்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு டேட்டா கொடுக்கலாம், இவ்வளவு பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா நாம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எலாபரேட்னு போகும்போது இன்னும் டெப்தா உள்ள போகும். ஓகே, எக்ஸ்பிளைன்றது மேலோட்டமா நிற்கும், டிஸ்கிரைப்ன்றது அதை விட கொஞ்சம் டீப்பா போகும், எலாபரேட்ன்றது இன்னும் டீப்பா போகும், ரைட். ஸோ இதுதான் என்ன சொல்ல அப்படின்னா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ். தென் பிரிங் அவுட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஐ மீன் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரிங் அவுட் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நக்சல்பரி மூமெண்ட், இது லாஸ்ட் இயர் கேட்ட கேள்வி. இந்த கேள்வியில பார்த்தோம் அப்படின்னா அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்ஜெக்டிவ்ஸ். இது என்ன அப்படின்னா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியில இருக்கக்கூடிய சிக்னிஃபிகண்ட் திங்ஸை யூ ஹாவ் டு லிஸ்ட் அவுட் ஆர் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இட், ரைட். அதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதுதான் என்ன சொல்ல அப்படின்னா பிரிங் அவுட்டோட இது. ஓகே, லிஸ்ட் அவுட் ஆர் ஷோ தி சிக்னிஃபிகண்ட் திங்ஸ். இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க, நக்சல்பரி மூமெண்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ் தான் கொடுத்துட்டாங்க, ரைட். அதனால அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் எழுதினா போதுமா சார் அப்படின்னா இல்ல, நீங்க ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு நான் போன வீடியோல என்ன எப்படி ஆன்சர் எழுதுன்னு சொன்னனோ அதுல
நீங்க எழுதும்போது இந்த பிரிங் அவுட்டுக்கான மீனிங்கை கரெக்டா உள்ள கொடுத்து எழுதுறமான்றது என்ஷூர் பண்றது தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் இதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம வெறும் ஒன்று அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ண போனோமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அங்க உள்ள கண்டென்ட் கொடுக்கும்போது கரெக்டா கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து வேற எதுவும் கிடையாது. ரைட்? அதே மாதிரி இல்ல, ஏன்னா அவங்க சொல்லும்போது தெரியவா பிரிங் அவுட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சம்டைம்ஸ் சொல்லலாம், பிரிங் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், ஓகே, இல்ல பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அப்படின்றத தெளிவா கொடுத்துருவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நான் சொல்ல எடுக்கணும். ஆனா கூடவே நக்சல்பரி மூமெண்ட்னா என்ன, எப்ப ஆரிஜினேட் ஆச்சு, எங்க ஆரிஜினேட் ஆச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் ஆஸ் யூஷுவல் நீங்க கொடுக்கும்போது அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து கொடுக்கணும். இது நடுவில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்குன்றத இந்த டைரக்ட் கீயோட வேலையை. ரைட்? அப்படி இல்ல அப்படின்னா, சப்போஸ் ஜென்ரலா ஓப்பனடா கேட்கறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய குட் குவாலிட்டிஸ் என்ன, இல்ல அந்த கொஸ்டின்ல என்ன கான்டெக்ட்ல கேட்கறாங்களோ அதுல இருக்கக்கூடிய குட் குவாலிட்டிஸ் என்ன, இல்ல பேட் குவாலிட்டிஸ் என்ன கான்டெக்ட்ல கேட்கறாங்களோ அந்த கான்டெக்ட்ல எடுத்து என்ன சொல்ல லிஸ்ட் பண்ணணும். ஓகே, சோ திஸ் இஸ் திங். இது வந்து என்ன சொல்ல பிரிங் அவுட் அப்படின்றதோட. தென் அடுத்தது கிவ் அன் அக்கௌண்ட். ஓகே, கிவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இது லாஸ்ட் இயர்ல கேட்டிருந்தாங்க, கிவ் எ டீடைல்ட் அக்கௌண்ட் ஆன் வேரியஸ் சேட்டலைட் லான்ச்டு பை ISRO. ரைட்? கிவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு பிரசன்ட் த கண்டென்ட் இன் ஆர்டர்லி மேனர். ஸோ அதாவது அந்த பர்டிகுலர் டாபிக்கான இன்ஃபர்மேஷனை டீடைல்டாக கொடுக்கணும், பட் ஆர்டராக வரணும். ரைட்? இப்போ இங்கே எழுதும்போது இந்த கேள்விக்கு எப்படி சார் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் என்ன சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு பேஜ் இப்படி இருக்கு அப்படின்னா ஆன்சர் இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது ISRO ஸ்டார்டட். ரைட்? எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இன்னொன்று என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறாங்க அப்படின்றத முடிஞ்ச ஷார்ட்டாக கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா ஒரு 3 லைன் இல்லை 4 லைனில் ஷார்ட்டாக கொடுத்துடணும். இது வந்து என்னன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் அவங்க கேட்கறது கிவ் ஏ டீடைல்ட் அக்கௌண்ட் வேரியஸ் சேட்டலைட்ஸ் லான்ச்டு பை ISRO. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆர்டரை நீங்கள் எழுதணும். என்னென்ன அப்படின்னா, ஒன்று டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட்டை எடுங்க. அந்த டைப்ஸில் ஃபர்ஸ்ட் எதை லான்ச் பண்ணாங்க, நீங்கள் ஆர்டரை மாற்றி ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. கிவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்த ஆர்டரா டீடைல்டா சொல்லணும். அதுக்கு பேர் தான் கிவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண என்ன லான்ச் பண்ண சேட்டலைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியப்பட்டா பத்தி பேசலாம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இல்ல அப்படின்னா இவங்க ஆரியப்பட்டான்னு பார்க்கும்போது ரிசர்ச் பேஸ் பண்ண சேட்டலைட்டோ இல்லை நீங்க கிளாஸே பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எர்த் அப்சர்வேஷன் பேஸ்டு சேட்டலைட், எர்த் அப்சர்வேஷன் பேஸ்டு சேட்டலைட், அதுக்கப்புறம் ரிமோட் சென்சிங் சேட்டலைட், இல்ல அப்படின்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை பேசலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஐ மீன் என்ன சொல்ல ஸ்பேஸ் ரிசர்ச் ரிலேட்டட் சேட்டலைட் இப்படின்னு கூட நீங்க கிளாசிஃபிகேஷன் போடலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே, பட் என்ன அப்படின்னா அது ஆர்டர் போகணும். ஆரியப்பட்டாக்கு அடுத்தது வேற என்ன இம்பார்ட்டன்டான சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க, ஸோ அந்த சேட்டலைட் நேம். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் என்ன லான்ச் பண்ணாங்க, அதனுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், பட் ஆர்டரா வரணும். ஓகே, அதை விட்டுட்டு எடுத்த உடனே மங்கள்யான் எழுதுறது, ரைட், இல்ல சந்திரயான் 2 எழுதுறது, அதுக்கப்புறம் மங்கள்யான் எழுதுறது, அதுக்கப்புறம் ஆரியப்பட்டா எழுதுறது, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண ஒரு உதாரணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணிருப்பாங்க அதை பத்தி எழுது. இப்படி இருக்கக்கூடாது. ரைட்? அதாவது என்னன்னா ஒரு குரானாலஜிக்கல் ஆர்டர் மாதிரி அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை டீடைல்டா என்ன சொல்ல ப்ரெசென்ட் பண்ணணும். ரைட்? இப்போ நீங்க ஆரியப்பட்டா எடுத்தீங்கன்னா ஆரியப்பட்டா எப்போ லான்ச் பண்ணாங்க, யார் லான்ச் பண்ணது, இந்த ஆரியப்பட்டாவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஸோ அப்படின்ற அதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் ஒரு 4 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் என்ன சொல்ல நச்சுன்னு கொடுத்துட்டு அடுத்த சேட்டலைட் வரணும். அடுத்த சேட்டலைட் 5 பாயிண்ட். பட் என்னன்னா இந்த ஆர்டர் சப்ஹெட்டிங் வந்து என்ன சொல்ல கரெக்டா ஆர்டரா வரணும். குரானாலஜிக்கல் ஆர்டர்ல, அதாவது என்ன சொல்ல இயர் வைஸ் என்ன சொல்ல கொண்டு வரணும். அது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சேட்டலைட்டா இருக்கலாம், இல்ல வெறும் சேட்டலைட் பேரை பேஸ் பண்ணி கூட போகலாம். பட் என்ன சொல்ல ஆர்டரா வரணும். ஃபைனல் என்ன சொல்ல ஆஸ் யூஷுவல் எப்பயும் கொடுக்குற மாதிரி கன்க்ளூஷன் கொடுங்க, பட் பாசிட்டிவா நார்மல் கன்க்ளூஷனே கொடுங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்ல அப்படின்னா கிவ் அன் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நரேட்னு சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன சொல்ல எடுக்கணும். ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்க நரேட் த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷன் மூமெண்ட். ஓகே, இங்க என்ன பண்ணணும் நரேட் அப்படின்னா நரேட் ஏ ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல அதுல யார் யாரு கேரக்டர் அப்படின்னு இருப்பீங்க. ஓகே, அந்த கேரக்டர் சொல்லி அவங்களோட ரோல் என்ன, ரைட், அவங்கள பத்தி என்ன சொல்ல இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ஒரு பர்டிகுலர் இயர்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வருஷத்துல அடுத்து என்ன நடந்து எல்லாத்தையும் வருவீங்க. வந்து கதையை ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு மாரல் என்ன சொல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுப்பீங்க. தி சேம் திங் யூ ஹேவ் டு ஃபாலோ ஹியர். ரைட்? இப்போ கேட்கறாங்க ஒரு உதாரணத்துக்கு நரேட் த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அப்ப நீங்க என்ன செய்யணும், லாஸ்ட் ஃபேஸ் நீங்க எதை கன்சிடர் பண்றீங்க, ஈவன் ஃபார் என்ன சொல்ல குட் இந்தியா மூமெண்ட்ல இருந்து 1947 இதுதான் சார் லாஸ்ட் ஃபேஸ் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் வித் 1940. ஓகே, 1940 குட் இந்தியா மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா முதல்ல எந்தெந்த ஈவெண்ட்ஸ், ஓகே, ஏன்னா
இது கொஸ்டின் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி பாயிண்டா நீங்க என்ன சொல்ல பாயிண்ட்ஸை பத்தி பேசணுமா, இல்ல அதுல இருக்கிற இஷ்யூஸை பத்தி பேசணுமா, இல்ல ஈவெண்ட்டை பத்தி எழுதணுமா, இல்ல ஒரு அக்கரன்ஸை பத்தி எழுதணுமா, ரைட் அப்படின்றது அது டிட்டர்மின் ஆகும். ஸோ ஜென்ரலா இங்க என்னன்னா நரேட் ஈவெண்ட்டை கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 1940 குட் இந்தியா மூவ்மெண்ட்ல இருந்து வரிசையில கொடுக்கணும். பட் அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிளியரா கொடுக்கணும். ரைட், என்ன சொல்ல எப்ப நடந்தது, யாரு தலைமை தாங்கினாங்க, இல்ல எந்த பிளேஸ்ல நடந்தது, அதனோட இம்பாக்ட் என்ன, ஸோ அதனோட வேற ஏதாவது என்ன சொல்ற அதனோட கான்சிக்வன்ஸ் வேற ஏதாவது நடக்குதா அப்படின்றத கிளியரா கொடுக்கணும். பட் கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுக்கணும். ஓகேங்களா, 1 by 1 வரணும். இப்போ 1940 கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல இல்ல மக்டொனால்ட் என்ன சொல்ல சாரி மவுண்ட் பேட்டன் பிளான் கொடுத்ததுக்கு அந்த முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் குட் இந்தியா மூவ்மெண்ட் பின்னாடி போறது இப்படி இருக்கக்கூடாது. ஆர்டர்னா அந்த இயர் வைஸ் ஆர்டர் பெர்ஃபெக்ட்டா வரணும். ஓகே, பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டிஸ்கிரைப் பண்ண பிறகு ஃபைனல் அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் இருக்கணும். அந்த கன்க்ளூஷன்ன்றது இந்த லாஸ்ட் ஃபேஸ்ல இருந்து வாட் யூ ஹாவ் இன்ஃபர்டு, ஓகேங்களா, அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனா கொடுக்கணும். திஸ் இஸ் அபவுட் வாட் நரேட் அப்படின்ற டைரக்ட் கீவேர்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். தென் நெக்ஸ்ட் எனுமரேட். எனுமரேட்ன்றது ஜஸ்ட் லிஸ்ட் வாட் இஸ் ஆஸ்க்ட். ஓகே, வேற எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹூ வாஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ் மதுரை காந்தி. ஸோ ஃபர்ஸ்ட் மதுரை காந்தி பத்தி எழுதுறீங்க, யாரு என்ன என்ற எல்லாத்தையும் எழுதுறீங்க. தென் எனுமரேட் ஹிஸ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாரோ ஜஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்ட்டு நம்பர்ஸ்ல போட்டு ஒரு லைன் லிஸ்ட் பண்ணா போதும். வேற எதுவும் பண்ண வேண்டாம். எனுமரேட்ன்றது எனுமரேட் அண்ட் மென்ஷன் ரெண்டுமே ஏறக்குறைய சேம், எந்த விதமான இதுவும் கிடையாது. இல்ல இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்ல லிஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவ்வளவுதான். ரைட், மூணுக்குமே என்ன சொல்ல அப்படின்னா சேம் மீனிங் தான். அதனால ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணா போதும், எக்ஸ்பிளைன் பண்ற அவசியம் கிடையாது. ஃபைன். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேட். இல்லுஸ்ட்ரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இல்லுஸ்ட்ரேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி இந்த லாஸ்ட் டிகேட். இல்லுஸ்ட்ரேட் போனாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரொவைட் த ஃபிகர்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், டேட்டா வித் டேபிளேஷன். ரைட், இது என்னன்னா ரிசர்ச் பேஸ் பண்ணி நீங்க கொடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு லாஸ்ட் டிகேட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்தியாவோட எக்கானமி எப்படி போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க போடும்போது என்ன சொல்ல இங்க நீங்க கிராஃப் டிரா பண்ணலாம், ஒரு டயக்ராம் போடலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், இந்தியன் எக்கானமி வந்து டிக்ளைன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு டயக்ராம் கூட போடலாம். ரைட், ஒரு உதாரணத்துக்கு லாஸ்ட் டிகேட்னு பார்க்கும்போது இப்போ என்ன சொல்ல நம்ம 2020 இருந்து 2010 இருந்து 2020 வரைக்கும் எடுத்துக்கலாம். ரைட், 2020 இதுல எக்கனாமி வந்து எப்படி ஆயிடுச்சு சார், டிக்ளைன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு எக்கனாமிக்கல் growth. ஓகே, இது மாதிரி டயக்ராம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்டு டேட்டா இல்ல சார் டேபிளேஷன் போடலாம். டேபிளேஷன் போட்டு 2020 2010 ஜிடிபியோட growth இருந்துச்சு, 2011 இப்படி இருந்துச்சு, 2012 என்ன சொல்ல இன்க்ரீஸ் ஆச்சு இல்ல டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்ற டேட்டாவை கொடுக்கணும். ஜென்ரலா இல்லுஸ்ட்ரேட் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் யூபிஎஸ்சி மாதிரியான கொஸ்டின்ஸ் இதுல தான் வரும். நமக்கு அப்படி வராது. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள கொடுக்கக்கூடிய டேட்டா இந்த பெர்ஸ்பெக்ட்ல இருக்கணும். பட் ஜென்ரலா அது ரொம்ப அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்வி. அதனால ஜென்ரலா வராது. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த பெர்ஸ்பெக்ட்ல தான் இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை உள்ள ஃபீட் பண்ணி தான் நீங்க எழுதியாகணும். ரைட், அப்ப நான் மட்டும்தான் அந்த மார்க் டிஃபரன்ஸ்ன்றது குறையாது. நெக்ஸ்ட் நமக்கு ப்ராப்ளமா இருக்கக்கூடிய ஏரியாஸ். ரைட், ப்ராப்ளமா இருக்கக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டிஸ்கஸ் அப்படின்னு வருதுன்னா எப்படி எழுதுறது அப்படின்றதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ ஜென்ரலா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஆன்சரை எப்படி எழுதணும் அப்படின்றது கொடுத்துட்றேன். ரைட், இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஜென்ரலாகவே நீங்கள் எழுதும்போது இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன்றது மேண்டேட்டரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது. டிஸ்கஷன் வந்துன்னா அந்த இடத்த என்ன மாதிரியான கன்க்ளூஷன் எக்ஸாக்டாக கொடுக்கணும் அப்படின்றது சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஸ்கஷன் வர இடத்துல ஜென்ரலாக கன்க்ளூஷனை கொடுக்கறது இல்லை. இது மாதிரியான மிஸ்டேக் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் பத்தல அப்படின்றாங்க, இல்லை அப்படின்னா செகண்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு இந்த டிஸ்கஸ்க்கு மீனிங்கை விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படி கிடையாது. டிஸ்கஸ்ன்றது டிஸ்கஷன் கேட்டாவே மேண்டேட்டரியா யூ ஹாவ் டு ப்ரொவைட் த கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் த டிஸ்கஷன் தட் யூ ஹவ் மேட் ஏர்லியர். ரைட், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், இங்க இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல 1773 ஆக்ட்ன்றது என்ன, ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்றத ஒரு லிங்கேஜ் கொடுத்துரும். அவங்க என்ன சொல்றாங்க, இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. டிஸ்கஸ்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் a two-sided view. Please understand this. Most of the people are not doing it. Right, டிஸ்கஸ்ன்றது என்ன, இட் இஸ் a two-sided view. Okay, where you have to reason out எதனால இது இல்லை, ஏன் வந்து இது இல்லை அப்படின்றத நீங்க ரீசன் அவுட் பண்ணணும். இப்போ இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னவோ அந்த ப்ரொவிஷன்ஸை என்ன சொல்ல யூ ஹாவ் டு டிஸ்கஸ்.
ரைட்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம், ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்றேன், பட் இதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இல்ல. ரைட்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மைனாரிட்டிக்கு இல்ல செப்பரேட் எலக்டோரேட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது ஒரு ப்ரொவிஷனா எழுதலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இது ஆன்சர் கிடையாது. பட் எப்படி டிஸ்கஸ் பண்ணணும். ரைட்? செப்பரேட் எலக்டோரேட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. 1. 2வது, இந்த செப்பரேட் எலக்டோரேட் குடுத்தனால யாருக்கு அட்வான்டேஜ் ஆச்சு, யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா 2 சைடட் வீடுன்னு பார்க்கும்போது 2 பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்க்கணும். அதுல ஒண்ணு நீங்க எழுதும்போது இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் வெர்சஸ் வாட் பிரிட்டிஷ் பெர்ஸ்பெக்டிவ். இல்ல கொஸ்டினோட கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி அட்வான்டேஜஸ் இல்ல டிஸ்அட்வான்டேஜ் பேசலாம். இல்ல நெகட்டிவ்ஸ், பாசிட்டிவ்ஸ் அப்படி எழுதலாம். ஆக மொத்தம் எழுதும்போது என்ன அப்படின்னா, இங்க சொல்லும்போது சொன்ன இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். அப்ப இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ்ல எது நல்ல விஷயங்கள், எது வந்து இந்தியாவுக்கு நன்மை கொடுத்தது, எது கொடுக்கல. அது கொடுக்கலன்றது என்ன சொல்ல பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா போறதுன்னு அர்த்தம். கொடுத்ததுன்றது நமக்கு ஃபேவரா வருது. அப்ப நீங்க 2 சைடு டிஸ்கஸ் பண்றீங்க. சோ அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, 2 சைடட் வியூஸ் என்ன சொல்லணும்னா கொடுக்கணும். இதுல இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணி முடிச்ச பிறகு you have to provide the conclusion. Conclusion is mandatory with respect to what discuss. Right? இந்த ரெண்டு டிஸ்கஷன்ல இருந்து what you have understood. சரிங்களா? அப்ப நீங்க என்ன சொல்ல, இந்த ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் நம்மள என்ன சொல்ல பிரித்து ஆளறதுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு என்ன சொல்ல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டினோட கான்டெக்ட்ல இது செஞ்சாங்க. பட் என்ன சொல்ல அல்டிமேட்டா நமக்கு தான் என்ன சொல்ல இந்த விஷயம் நல்லா நடந்தது. அதனால சொல்ல நம்ம இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. இல்ல இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதுல நிறை குறைகளை நம்ம அனலைஸ் பண்ணதுனால என்ன சொல்ல அடுத்த லெவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேஷனல் மூமெண்ட்டை இந்த பெர்ஸ்பெக்ட்ல கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல. பட் என்னன்னா கன்க்ளூஷன்றது மேண்டேட்டரியா இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸோ இல்ல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜோ இல்ல ஃபார் அண்ட் அகைன்ஸ்டோ என்ன டிஸ்கஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் அது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொடுக்க பார்க்கணும். கன்க்ளூஷன்றது மேண்டேட் எங்க அப்படின்னா டிஸ்கஸ்ன்றதுல. தென் நெக்ஸ்ட் அனலைஸ். ரைட்? அனலைஸ்னு கேள்வி கேட்டாங்க. You have to break the issue into what many parts. எத்தனை இதுவா பிரிக்க முடியுமோ அத்தனை இதுவா என்ன சொல்ல அது எல்லாமே சப்டைட்டில்ல மாறிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அனலைஸ் தி மேஜர் சோஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை த ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. ரைட்? என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க அகைன் ரிலிஜியஸ் மைனாரிட்டின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ரிலிஜியஸ் மைனாரிட்டினா யாரு, இந்த பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஃபேசிங் மெனி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்லணும் அப்படின்னா எத்தனை ரிலீஜியஸ் மைனாரிட்டி இருக்காங்கன்றது கூட சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்? ஸோ இப்போ அதில் ஒரு ஃபர்ஸ்ட் இஷ்யூ அவங்க சொல்றது சோஷியல் இஷ்யூஸ் மட்டும் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ரைட் இந்த சப்டைட்டில் கொடுக்கும்போது ரொம்ப கிளியரா கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க சப்டைட்டில் கொடுக்கும்போது விமன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிறாங்க. மீனிங்கே தெரியாது. அந்த ஏன்னா உள்ள இருக்கிற கண்டென்ட் தவறா இருந்தாலும் இல்ல சரியா கொடுக்காட்டி போனாலும் வெளியில இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கிற சப்டைட்டில் கிளியரா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தது அப்படின்னா அதுவே போதுமானது. அப்படின்னு பார்க்கும்போது சப்டைட்டில்ன்றது ரொம்ப தெளிவா இருக்கணும். ரைட்? அப்ப என்ன சொல்ல ஒரு இஷ்யூ ஒரு உதாரணத்துக்கு அவங்களோட சோஷியல் ஃபேஸ் பண்ணக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ்ல விமென், இன்னொன்னு டிஸ்கிரிமினேஷன். ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏலினேஷன். ரைட்? இது மாதிரி என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே என்ன சொல்ல அப்படின்னா அந்த கீ இஷ்யூஸ்னு அர்த்தம். ரைட்? அப்ப இந்த மேஜர் சோஷியல் ப்ராப்ளம்ன்றதான் என்ன அப்படின்னா அதுக்குள்ள வரக்கூடிய எல்லா சப்டைட்டில்ஸும் இல்ல அதுக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அதுதான் என்ன அப்படின்னா இங்க சப்டைட்டில் வரும். தட் இஸ் கால்ட் அஸ் கீ இஷ்யூஸ். ஓகே? இப்போ இந்த கீ இஷ்யூஸை யூ ஹாவ் டு என்ன சொல்லணும் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் என்ன சொன்ன அது சரியா இல்ல தவறா, தப்பா இருந்ததுனாலும் சரியா இருந்தாலும் யூ ஹாவ் டு ப்ரொவைட் எவிடன்ஸ் ஃபார் இட். தவறா இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரொவைட் எவிடன்ஸ் அகைன்ஸ்ட் இட். ஓகே? இதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா சென்டென்ஸ் எதுன்னு அவசியம் இல்லை. கீ பாயிண்ட்ஸா போட்டா கூட என்ன சொல்ல அப்படின்னா லிங்க் பண்ணி இது என்ன சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை தான் நீங்க கொடுக்கணும். ரைட்? இப்படி நீங்க கொடுத்து எழுதுங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் இஸ் வாட் அனலைஸ். ரைட்? அதாவது அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு ஃபேவராவோ இல்ல அப்படின்னா அகேன்ஸ்டாவோ யூ ஹாவ் டு ப்ரொவைட் தி எவிடன்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ரைட் இட். ஓகே? திஸ் இஸ் கால்ட் இஸ் வாட் அனலைஸ். ரைட்? தென் இங்க என்ன சொல்ல அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்ல எழுதி முடிச்சுட்டு ஃபைனல் என்ன சொல்ல கன்க்ளூஷன் எழுதணும். பட் கன்க்ளூஷன் இங்க மேண்டேட் கிடையாது. யூ கேன் ரைட். ரைட்? பட் ஜெனரலா ஐ அட்வைஸ் ஆல் த கேண்டிடேட்ஸ் டு ரைட் தி கன்க்ளூஷன் ஆல்வேஸ் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகே? நெக்ஸ்ட் கிரிட்டிக்கலி அனலைஸ். கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்னு கேட்கும் போதே அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் எழுத சொல்லுவாங்க. ரைட்? அதாவது என்ன சொல்ல அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அதுதான் அவங்க எழுத சொல்லுவாங்க. பட் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஜென்ரலா இப்போ ஒரு உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்றாங்க. நிறைய பேர் கிரிட்டிக்கலி அனலைஸ்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்ல நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஹைலைட் பண்ணி எழுதணும். அப்படி கிடையாது. ஓகே? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே? கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்றதும் ஏறக்குறைய சேம்.
எங்க வேரி ஆகும் அப்படின்னா, நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு அதுக்கு ஃபேவராகவோ இல்ல அகைன்ஸ்டாவோ ஒரு எவிடன்ஸ் கொடுத்து எழுதுறீங்க அப்படின்னா, ஃபைனலி யூ ஹேவ் டு டிரைவ் எ ஒப்பீனியன் அபௌட் இட். ஓகே, ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு பேர் தான் நான் சொல்ல கிரிட்டிக்கலி அனலைஸ், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஓகே, நீங்க என்ன ஆர்குமெண்ட் எடுத்தாலும் ஃபைனலா எடுக்கக்கூடிய அந்த கன்க்ளூஷன்ல இல்ல ஒப்பீனியன்ல யூ ஹாவ் டு ப்ரொவைட் எவிடன்ஸ் ஃபார் இட். அப்படி ஒரு ஒப்பீனியன் எடுத்து எவிடன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கலி அனலைஸ். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதாவது என்ன கீ இஷ்யூஸ் இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, அந்த கீ இஷ்யூஸை டிஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு ஃபேவராக இல்லை அகைன்ஸ்டாக என்ன சொல்ல எவிடன்ஸ் கொடுங்க, எவிடன்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணுங்க, இதுல இருந்து வாட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் அப்படின்ற அந்த ஒப்பீனியனை எடுத்து அந்த ஒப்பீனியனுக்கு எவிடன்ஸ் கொடுத்து எழுதணும். அவ்வளவுதான். இதுல என்ன சொல்ல அந்த ஒப்பீனியன்றது கன்க்ளூஷனா வரணும், வேற ஒன்றும் கிடையாது. இஃப் யூ டூ திஸ் தட் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கலி அனலைஸ். ரைட். நெக்ஸ்ட் கம்ஸ் எவாலுவேட். எவாலுவேட் அப்படின்ற பார்க்கும்போது இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு லிஸ்ட் அவுட் வாட் த கீ பாயிண்ட்ஸ் ஆர் த கீ இஷ்யூஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எவாலுவேட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பெரியார் இவிஆர் இன் த ப்ரொமோஷன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது என்னன்னு சொல்லணும், பெரியாரை பத்தி என்ன சொல்ல இன்ட்ரடக்ஷன், இது ரெண்டு இன்ட்ரடக்ஷனும் வரணும். அதுக்கு அடுத்தது இதுல அவர் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன் நம்பர் 1 என்ன போடுவீங்களோ அதை என்ன சொல்ல எதனாலும் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு விமன் எம்பவர்மெண்ட், ரைட். ஸோ அது மாதிரி ஒரு என்ன சொல்லணும் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று. ஸோ அது மாதிரி என்ன சொல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. தென் அதுல ஒவ்வொன்றுத்தையும் என்ன சொல்ல டீட்டெயிலாக எழுதணும். இப்போ அது இது பண்ணும்போது எவாலுவேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எவாலுவேட்டட் மீனிங் என்ன, எஸ்டாப்ளிஷ் த ட்ரூத் ஆர் ஃபால்ஸ் இன் த இஷ்யூ வித் எவிடன்ஸ். அவங்க பண்ணதில்ல விஷயங்கள்ல எது உண்மை, அதுல ஏதாவது ரிசல்ட் வந்திருக்கா, ரைட். ஐ மீன் நீங்க என்ன சொல்ல அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அனலைஸ் பண்ணலாம், அது கரெக்டா இல்ல தப்பா. If it is correct, why it is correct? If it is wrong, why it is wrong? இல்ல whether it is logical or illogical, whether it is valid or invalid, whether it is the strength of that particular issue or the weakness of it அப்படின்றத கொஸ்டினோட கான்டெக்ஸ்ட பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை அனலைஸ் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. ரைட். அப்ப இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா, ஆமா விமன் எம்பவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் பாடுபட்டார், இந்த விஷயங்கள் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பண்ணாரு. அதுல முக்கியம் பார்த்தோன்னா சுயமரியாதை திருமணம்ன்றது பெண்ன்றவங்க என்ன சொல்ல அப்படின்னா இன்டர்கரஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா 18 வயசுக்கு மேல திருமணத்தை ஒருத்தரோட அவருடைய பேர் யாருன்றதை சூஸ் பண்ண ரைட் அவருக்கு இருக்கு, ரைட். ஸோ இதெல்லாம் அவர் பண்ணாரு. ஸோ இது மூலயமா இந்த சட்டங்கள்லாம் வந்துச்சு. ஏன்னா அதுதான் என்ன சொல்லணும்னா எவிடன்ஸ் நீங்க கொடுக்கக்கூடியது, ரைட். இதெல்லாம் உண்மைதான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒவ்வொன்றுத்துக்கு எவிடன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா that falls under the category of what evaluate. ஓகேங்களா, ரைட். ஏன்னா நீங்க கொடுக்கும்போது அந்த ஜட்மெண்ட், ரைட். ஏன்னா இதுல என்ன சொல்ல அப்படின்னா you have to provide and correct and logical judgment with evidence. ஓகேங்களா. ஸோ அந்த எவிடன்ஸ்ன்றது என்ன, அது ஆக்டா வந்துச்சா இல்ல ஒரு போராட்டம் நடந்ததா, ரைட், இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அபாலிஷ் பண்ணிட்டாங்களா அப்படின்றத with evidence and you have to என்ன சொல்ல provide what a logical judgment regarding your argument. ஓகேங்களா. ஸோ அதை நமக்கு அந்த லாஜிக்கல் ஜட்ஜ்மெண்ட்ன்றதுனா எவிடன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை ப்ராப்பராக கொடுத்தா போதுமானது. இதுதான் என்ன சொல்ல எவாலுவேட்ன்றது, ரைட். இப்போ விமன் எம்பவர்மெண்ட் பார்த்து நிறைய பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ல இது பண்ணாரு, அங்கே எங்கெங்கெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு இல்லை எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றது கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் எவாலுவேட். ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லுங்க, சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க. பட் ஏன் சக்ஸஸ் ஆச்சு ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்றது டீட்டெயில் கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் வாட் எவாலுவேட். தென் நெக்ஸ்ட் கம்ஸ் எக்ஸாமின் அண்ட் கிரிட்டிக்கலி எக்ஸாமின். ஓகே, ஸோ எக்ஸாமைன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ரீசன் அவுட் why the issue is what important. ஓகே, இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹைலைட் தி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாமின் த கிரீவன்சஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் ஃபார் விமன் இன் இந்தியா. அப்போ விமனுக்கு என்ன மாதிரியான கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கு, ஸோ அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரீவன்சஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நிர்பயா கேஸ்ல இது பண்ணது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கிரீவன்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நேஷனல் விமன் கமிஷன் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கிரீவன்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விமனோடைய அந்த கிரீவன்ஸை ரெட்ரஸல் மெக்கானிசம் ஒவ்வொன்றுத்தையும் லிஸ்ட் பண்ணும். ஏன்னா அதுதான் என்ன சொல்ல இம்பார்ட்டன்ட். இது அதில் அவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூ பேஸ் பண்ணுறாங்க, அந்த இஷ்யூக்கு என்ன சொல்ல யூ ஹாவ் டு ரீசன் அவுட், ஏன் அது அந்த இஷ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு இஷ்யூஸ் என்ன சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் எக்ஸாமின். கிரிட்டிக்கலி எக்ஸாமின்றது என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் நீங்க பண்ணதுல இருந்து யூ ஹாவ் டு மேக் அன் ஒப்பீனியன் மேக் பண்ணா ஓகே தான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் வாட் எக்ஸாமின் அண்ட் கிரிட்டிக்கலி எக்ஸாமின். தென் கமெண்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஓவர் ஹியர். என்ன அப்படின்னா இந்த கமெண்ட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூல இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க சொல்லிட்டாங்க,
ரைட் என்ன அப்படின்னா the constitution of India provides high court for each state, but the 7th constitutional amendment act of 1956 authorized a common high court for 2 or more state and union territory. Now there are only 25 courts in the country. It will be better if each state has a high court. Comment அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட் கமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் மட்டும் என்ன சொல்ல திரும்ப யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டில் போயிடக்கூடாது, டிஎன்பிசி பர்ஸ்பெக்டில் தான் இங்கே பேசணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்னா என்ன, எத்தனை ஹைகோர்ட் இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல ரிப்பீட் பண்ணுங்க இன்ட்ரோடக்ஷனில். ஓகே, ஹைகோர்ட்டை பற்றி டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன, ஹைகோர்ட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜூரிடிக்ஷன் இருக்குது, அதனுடைய ஆர்டிகல்ஸ் என்னென்ன, இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக கொடுத்தணும். கூடவே என்ன செய்யணும் அப்படின்னா கமெண்ட்டுக்கான ஆன்சரை சேர்த்து எழுதணும். எப்படி சார் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய கீ இஷ்யூஸ் என்ன. ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொன்றுத்திலும் ஒவ்வொரு ஹைகோர்ட் இருந்தால் பரவாயில்ல, பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 24 ஹைகோர்ட் தான் இருக்குது. அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் எழுதணும். இங்கே என்னென்னா என்ன சொல்ல கேஸ் பெண்டிங், ரைட், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் என்ன சொல்ல பெண்டிங் நிற்குது. ஸோ அதனால என்ன சொல்ல, ஏன்னா டிலேடு ஜஸ்டிஸ் வாட் டினைடு ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த இதை நீங்கள் கோட் பண்ணி ரைட் நீங்கள் எழுதலாம். ரைட், ஸோ இங்கே எழுதும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுத போறீங்க அப்படின்றது, என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை என்ன இஷ்யூ இருக்குன்றத அந்த பாயிண்ட்டை சொல்லணும். இதில் யூ ஹாவ் டு டேக் யுவர் ஒப்பீனியன். ஓகே, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. என்னன்னா ஒவ்வொரு கோர்ட் இருக்கணும், ஆனால் ஒவ்வொரு கோர்ட் இல்லை, மொத்தமாக 24 கோர்ட் தான் இருக்கு. என்ன சொல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டாக கோர்ட் இருந்தால் பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், அப்ப நீங்க என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்குல்ல, வேற என்ன இஷ்யூ இருக்குன்றத அதுல நீங்க ஒப்பீனியன் சொல்லணும். ஓகேங்களா? ஆமா, கண்டிப்பா என்ன சொல்ல ஒவ்வொரு கோர்ட் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருலையும் இவ்வளவு கேசஸ் என்ன சொல்ல பெண்டிங் நிற்கு. இதுல ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விமன் ரிலேட்டட் கேசஸ் இவ்வளவு இருக்கு, சில்ட்ரன் ரிலேட்டடான கேசஸ் இவ்வளவு இருக்கு. சில இடங்கள் என்ன சொல்ல அப்படின்னா ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், ரைட், அதுல என்ன நிறைகள் இருக்கு, என்ன குறைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க சொல்லணும். ரைட், இட் இஸ் லைக் வாட் என்ன சொல்ல கமெண்டிங் அபவுட் ஏ ஃபில்ம். ஓகே, நம்ம ஃபில்ம் எடுத்து சொல்றோம்ல, என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு படம் இருக்கு அப்படின்னா ஆமா இந்த இடத்துல நான் சொல்ல இவர் சூப்பரா பண்ணிடுறாரு, இதுதான் அந்த கதைக்கு சப்போர்ட்டா இருக்கு. ரைட், இந்த இடத்துல என்ன சொல்ல இவர் சரியா பண்ணல, இதனால என்ன சொல்ல படம் ஃபிளாப் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இது இப்படி கரெக்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கலாம். ஒப்பீனியன். ஓகே, பட் தட் ஒப்பீனியன் ஷுட் பி ஆன் லாஜிக்கல் பேசிஸ். ரைட், அதுதான் நீங்க கமெண்ட்ல கொடுக்கணும். ரைட், ஸோ அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பெட்டர். ரைட், அப்ப இதுல என்ன சொல்ல அப்படின்னா என்ன நிறைகள் இருக்கு, என்ன குறைகள் இருக்கு, அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதையும் சேர்த்து சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா அது பேர் கமெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு விஷயத்துல என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ், அந்த நெகட்டிவ்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத லாஜிக்கலா டிரைவ் பண்ணணும். ஓகேங்களா? லாஜிக்கல் இந்த சென்ஸ் நம்ம எவிடன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு கேஸ் பெண்டிங் நிற்குது, இதனால இது ஆயிட்டு இருக்கு அப்படின்றத லாஜிக்கலா கன்க்ளூட் பண்ணி கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அபவுட் வாட் கமெண்ட். ரைட், தென் நெக்ஸ்ட் கம்ஸ் ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான், அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளோ இல்ல ஒரு எவிடன்ஸ் கொடுத்துன்னு சொல்லி எழுதணும். அவ்வளவுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கிரேட் பிளைன்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகன்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா ஜஸ்டிஃபைன்னு சொல்றாங்க. அப்ப லேண்ட் ஃபார்ம் சொல்றாங்க, அப்ப லேண்ட் ஃபார்மோட ஆஸ்பெக்ட்ல நீங்க பேசணும். லேண்ட் ஃபார்மோட ஆஸ்பெக்ட்ல பேசும்போது ஜாகிரபில என்னென்ன பேசலாம், டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி பேசுங்க, அலுவியல் சாயிலை பத்தி பேசுங்க. ரைட், தென் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல அதனுடைய ஃபெர்டிலிட்டியை பத்தி பேசுங்க. ரைட், ஸோ இது எல்லாமே பேசணும். அப்ப இது வந்து கரெக்ட் தான், எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகன்ட் லேண்ட் ஃபார்ம் அப்படின்றதுக்கு என்ன சொல்ல நீங்க ஒரு எக்ஸாம்பிளோ இல்லை சப்போர்ட் எவிடன்ஸ் கொடுத்து என்ன சொல்றேன்னா ஒவ்வொன்றுத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி ஆமா இதனால இது எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ட், இதனால தான் இது எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ட் அப்படின்றது யூ ஹவ் டு ப்ரூவ் இட். ஓகே, ஸோ அப்படி நீங்க ப்ரூவ் பண்ணி ஒரு உதாரணம் சொல்றேன்னு வச்சுக்க, அலுவியல் சாயில் அதிகமா இருக்கு சார், அலுவியல் சாயில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல அக்ரிகல்ச்சர் க்ரோத்துக்கு பெட்டரா இருக்கும். இது பிளைன் ஏரியா, அப்ப சர்ஃபேஸ் அதிகமா இருக்கு, என்ன சொல்ல பிளைன் ஏரியா அதிகமா இருக்கனால அக்ரிகல்ச்சர் என்ன சொல்ல நிறைய பண்ணலாம், வாஸ்டா பண்ண முடியும். அப்ப நிறைய கிராப் வெரைட்டி க்ரோ ஆகும்போது பாப்புலேஷன் சொல்ல செட்டில்டு அக்ரிகல்ச்சர் இதுக்கு வருவாங்க, அப்ப எக்கனாமிக்கல் என்ன சொல்ல க்ரோ ஆவாங்க அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் என்ன சொல்ல அப்படின்னா எவிடன்ஸோட கொடுத்து எழுதணும். இப்படி எழுதுனீங்க அப்படின்னா ஜஸ்டிஃபைன்றது ஓவர். என்னன்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை எஸ் இட் இஸ் கரெக்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் என்ன சொல்ல ஜஸ்டிஃபை அப்படின்றது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்ல பாயிண்ட்ஸ் என்ன சொல்ல ஃப்ரேம் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் திங். ஏன்னா மெஜாரிட்டியா டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய அந்த டைரக்ட் கீவேர்டு இப்படிதான் இருக்கும். ரைட், நான் திரும்பவும் சொல்றேன். ரைட், ஸ்ட்ரக்சர்ன்றது நான் ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொன்னோனோ அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஓகே, உள்ளுக்குள்ள நீங்க ஃபேக்சுவல் கண்டென்ட், கன்வென்ஷனல் இன்ஃபர்மேஷன், டேட்டா இது எல்லாத்துலயும் டிஎன்பிசியோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஆஸ் இட் இஸ் அப்படியே உள்ள கொடுக்கணும். பட் அட் த சேம் டைம் இந்த கீவேர்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ டைரக்ட் கீவேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்ட் கீவேர்டோட ஆஸ்பெக்ட்ல உள்ள ஃபீட் பண்ணக்கூடிய அதாவது பாடி ஆஃப் தி ஆன்சர்ல இதெல்லாம் நம்ம கரெக்டா உள்ள கொடுத்துருக்கோமா அப்படின்றத என்ஷூர் பண்ணிட்டு கன்க்ளூஷனை கொடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்த என்ன சொல்ல அப்படின்னா இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், டிஸ்கஷன் கேட்கறாங்க அப்படின்னா
அதில் நம்ம பேசும்போது பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பேசிட்டு வரோம்னா ஒரு நெகட்டிவ் உள்ள கொடுங்க. இல்லை இதை பண்ணலை, இதை செஞ்சாங்க, இதை செய்யலை அப்படின்றத உள்ள கொடுத்துட்டு அடுத்த கண்டென்ட் நீங்கள் மட்டும் எழுதிட்டு போங்க. ஓகே, அப்படி எல்லாத்தையும் எழுதிட்டு ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுக்கணும். இப்போ கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்னு பார்க்கும்போது ஒப்பீனியன் எடுக்கிறோமா, கமெண்ட்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் சொல்லிட்டு நெகட்டிவ் சொல்லிட்டு நெகட்டிவ் எப்படி ரெக்டிவ் பண்றன்றத லாஜிக்கலா எவிடன்ஸோட கொடுத்து கன்க்ளூட் பண்றோமா, இப்படின்றது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணி எழுதணும். நான் திரும்பவும் சொல்றேன், டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதணும். என்ன சொல்ல, எல்லா ஃபேக்சுவல் கன்வென்ஷனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். கூடவே என்ன சொல்ல அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டைரக்ட் கீவேர்டை கரெக்டாக நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி எழுதுறோமா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கங்க. அப்போனா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா, எவாலுவேட்டர் 1க்கும் எவாலுவேட்டருக்கும் 2க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ், மார்க்கோட டிஃபரன்ஸ் நமக்கு அதிகமாக வராது. அதிகமாக வரல அப்படின்னாவே நம்ம ஆவரேஜ் எடுக்கும்போது என்ன சொல்ல, நல்ல டாப் மார்க்லேயே இருப்போம். ஓகேங்களா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவேட்டர் எவாலுவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 150 மார்க் வருது. ஓகே, செகண்ட் வேல்யூவேட்டர் எவாலுவேட் பண்ணும்போது 125 வருது. ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்றேன். ஸோ 25 மார்க் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னாவே நீங்க ஆவரேஜ் எடுக்கும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இல்ல நீங்க 130 வருதுன்னு எடுத்துங்க. எடுத்துட்டா கூட நமக்கு ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 140 வந்துடும். 10 மார்க் என்ன சொல்ல போயிடும். அப்படி 3 பேப்பர் போச்சுன்னா 30 மார்க். ஆப்வியஸா வி ஆர் அவுட் ஆஃப் த ரேஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன். அப்ப இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்ல, நீங்க எல்லாத்தையும் கரெக்டா என்ன சொல்ல அப்படின்னா, எல்லா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், எல்லா டேட்டாவும் டிஎன்பிசில மாதிரி இருக்கிற மாதிரி என்ன சொல்ல, ஸ்டாட்டிக் போர்ஷன் எல்லாமே பக்காவா கொடுத்துட்டு கூட இந்த டிஸ்கஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 150 போறாரு. ஓகேங்களா? இன்னொருத்தர் 145 தான் வருது அப்படின்னா, இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. என்ன சொல்ல, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 5 தான். 5ன்னு பார்க்கும்போது 2.5 தான் ரெடியூஸ் ஆகும். ஓகே, பட் இங்க ரிடக்ஷன் எவ்வளவு இருக்கு, 10 கிட்டத்தட்ட போகுது. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அப்போ நம்ம எழுதும்போது ரொம்ப தெள்ள தெளிவாக எழுதுனாதான் நமக்கு என்ன சொல்ல அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ்ன்றது அதிகமாக வராது. அதனால நம்ம என்ன சொல்ல, எஃபெக்டிவ் மார்க்கை செக்யூர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரைட்? ஸோ அதனால டெஸ்ட் என்ன சொல்ல, ப்ராப்பராக எழுதுங்க, கண்டினியூஸாக எழுதுங்க, சொல்லக்கூடிய சேஞ்சஸ் என்ன சொல்ல அகாமடேட் பண்ணுங்க. கண்டிப்பாக எஃபெக்டிவாக என்ன சொல்ல ஆன்சரை டெலிவர் பண்ண முடியும், மெயின்ஸையும் கிளியர் பண்ண முடியும், இன்டர்வியூ கிளியர் பண்ணி சர்வீஸ் வாங்க முடியும். ரைட்? இதை தவிர்த்து வேற ஏதாவது அசிஸ்டன்ட் தேவைப்பட்டது அப்படின்னா இதில் மெயில் பண்ணுங்க. அதே மாதிரி மெயிலோட ஃபார்மேட்டை கொஞ்சம் இப்படி ஃபாலோ பண்ணிங்க. இது காலேஜ் கொரி கிடையாது. உங்களுடைய கொரி என்ன அப்படின்றத கொடுத்துட்டு கீழே என்ன சொல்ல, பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா வி வில் ரெஸ்பாண்ட் யூ. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக பண்ணுங்க, ரிப்பீட்டடாக எழுதுங்க. எழுதுறது ரொம்ப 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 முக்கியம். ரைட்? நிறைய படிங்க. ரைட்? படிக்கிறத எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். ஜென்ரலாக டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 1, ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரைசேஷன். ரைட்? கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அதில் கண்டென்ட்னு சொல்ல ரைட்டாக கொடுக்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இப்படி ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணுறதுனால ப்ராப்பராக 3 ஹார்ஸ்க்குள்ளனா 3 ஹார்ஸ்க்குள்ளன்னு சொல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிட்டாவே உங்களுக்கு வேற யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. ஏன்னா ஒரு கொஷினுக்கு இப்படி தான் ஆன்சர் எழுதணும் அப்படின்ற அந்த மைண்ட் மேப்பிங் ப்ராசஸ் வந்து என்ன சொல்ல இனிஷியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் சொல்ல என்ன சொல்ல பெட்டராகவே பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபோக்கஸ்டாக படித்து அந்த கண்டென்ட்டை ரைட்டாக டெலிவர் பண்ணுறதுக்கு வித்தின் டைம்குள்ளே என்ன சொல்ல பண்ணணும். அதை மட்டும் செஞ்சுக்கினாவே போதும். ஈஸியாக நான் சொல்ல இது கிளியர் பண்ணிடலாம். ரைட்? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். படிங்க. இது தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெயில் பண்ணுங்கள். ஐ வில் ரெஸ்பாண்ட் யூ. ரைட்? தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.